ஹலோ கைஸ், வெல்கம் டு டாக்ஸிக் கேமிங். நீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம தம்பியும் நம்மளுடைய ஃப்ரெண்டும் மாதேஷும் இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேச விட்டுலாம். தம்பிங்களா பேசுங்கப்பா. ஹலோ கைஸ், நான் தான் என் ஃப்ரைஸ் அண்ணாவோட ஃப்ரெண்டு மாதேஷ். ஹலோ கைஸ், 5வது. ஹலோ கைஸ், அன்றைக்கே நான் பேசினேங்களே, என் பேர் விஷ்ணு பிரியன்னு. இப்போது இவனுங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறானுங்க இந்த சொட்டை கிழவிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மக்களே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுறேங்க மக்களே. எங்களுக்கு ஒரு ஆசை கைஸ், 1 மில்லியன் அடிக்கணும் கைஸ். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் கைஸ், ஹெல்ப் மீ கைஸ். வந்த உடனே கேவியை போட்டு தள்ளணுன்ற ஆசை எனக்கு வந்துச்சு கைஸ். அதான் கேவி போட்டு தள்ளுறதுக்கான பிளானை போட்டு வச்சிட்டேன். கேவி போய் இப்போ அந்த இடத்த பார்ப்பா, அப்படியே போயிட்டு நம்ம போட்டு தள்ளிட வேண்டியது தான். கேவி டக்குன்னு போ, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். அவ்வளோதான் கைஸ், கேவி போயிடுச்சு. அதுதான் கைஸ், சோழி முடிஞ்சி கைஸ். கேவி சோழி முடிஞ்சி 2 நிமிஷத்துக்கு இந்த கேவியோடைய தொல்லையே இல்லை. சீக்கிரம் போ கைஸ். அதே கிழமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் கிழமை இல்லைனாக்கா பயம். 2 பேர் சேர்ந்து இருந்தாங்கனாக்கா ஆடவே தெரியாது. ஆட தெரியுமா? ஓ ஸ்டன்கன் ஆமாவா? இந்த ஸ்டன்கன் இப்போதைக்கு நோ வெப்பன் சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க கைஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு 10K லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் நோ வெப்பன் சேலஞ்ச் ஹார்ட் மோட் ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதுக்கு முதல்ல நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 10K சப்ஸ்கிரைபர் வரணும் கைஸ் நமக்கு. அதுக்கப்புறமா 1 மில்லியன் அடிக்கணும். அதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மை ஃபேமிலிஸ். செக்யூரிட்டிக்கு போட்டு உள்ளே போகிறேன். ஹெலிகாப்டருக்கு நிறைய பொருள் கட்சி. ஹெலிகாப்டருக்கு 2 பொருள் கட்சிச்சுங்க. முதல்ல நம்ம க்ரோபார் போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாங்க, கேவி கேவி பான் க்ரோபார் வச்சு அந்த கிளவி அவங்க பல்ல தட்டி எடுக்கணும்னு இல்லையா பாருங்க கேஸ். இவனுங்க 2 பேரையும் பேச விட்டா பேசிக்கினே இருக்கிறானுங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்க சொல்லுங்க கைஸ். டேய் தம்பிங்களா கம்மியாகும்பா. முடியாது கைஸ். சரி கைஸ், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த இடத்த. டக்குனில் வந்து ஹேண்ட் வீலு பிசியில் போட மாட்டேன். ஈஸி இல்லை குமார். இப்போ அதனால் நம்ம இப்போது பிசி இல்லாத காரணத்தினால் மட்டுமே பிசியை போட மாட்டோம். அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க காய்ஸ் ப்ளீஸ். ஓ இந்த ஏதோ திறக்குமா? ஆனால் ஒன்றுமே இல்லை. அதுதான் வருத்தமாக இருக்குது. நீ அப்படியே கீழே குச்சிடு. இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, அதுக்காக குச்சிடு. எது நீ இறங்கிறதுக்கு? ஐயோ கிழவி இருக்கக்கூடாது மக்களே. இந்த சொட்டையை எப்படியாவது டைவெர்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆமாம், அந்த ரூமில் நான் போனேன். கண்ணுக்கு போட்டு தள்ள வேண்டியதானே. அந்த ரூமில் நான் போக மறந்துட்டேன் மக்களே. போயிட்டு வந்துடலாம் வாங்க. டோர் எஸ்கேப்பே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு பண்ணலாம். டக்கு 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 இன்னொரு மேட்ச் டக்கு 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 டக்குன்னு முடியணும். 5 நிமிஷத்தில் வீடியோ முடியலான்னு பார்த்தா இப்போவே 3 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். ஒரு தடவை டோர் எஸ்கேப் எடுத்தோடனே ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிட்றேன். கேவி வந்துச்சு. அவ்வளோதான். இந்த பக்கம் சவுண்டு போட்டேன். கேவி இந்த பக்கம் வரட்டும். நம்ம அதுக்குள்ளார அந்த பக்கம் போயிட்டு ஸ்டன்கன்னே ஆட்டையை போட்டு வந்துடுவோம். ஸ்டன்கன் எடுத்துட்டு நான் அதுதான் சொல்கிறேன்னு. ஸ்டன்கன் மக்களே, ஸ்டன்கனுடைய பவர் அடி பவர். சொட்டா சொட்டா மொட்டா இங்கே வாடியே. ஏய் பார்த்தீங்களா, பார்த்துக்கிற மாதிரி வரும். என்ன பார்த்துருக்காது. ஒரு சில டைம் பார்க்காத மாதிரி வரும், ஆனால் பார்த்துருக்கோம். சவுண்டு போட்டிருக்க மாட்டானுங்க. என்னடா டேய் கிளிச் ஆகுது அப்பா. ஏன்னா கொஞ்சம் அசைத்து கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன 2 மினிட்ஸே வருது? 2 மினிட்ஸ் தான். ஷார்ட் கன் எடுத்து போட்டால் தான் 2.5 மினிட்ஸு. இதுக்குள்ளார ஏதாச்சும் இருக்கா? 2 மினிட்ஸ் 13 செகண்ட்ஸ்லாம் இல்லை. அதுதான்டா ஷார்ட் கன் எடுத்து போடணுண்டா. அதுக்கு அங்கே இருக்குதுங்க டோர் ஹேண்டில். டோர் எஸ்கேப்பே நம்ம முடிச்சிடலாம். நான் பார்க்குறேன். இதில் ஒயர் கட்டர் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் டோர் எஸ்கேப் தான்.
கேஸ்லினா கைஸ் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புங்க. கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான். கைஸ் ஏன்னா டோருக்கு இன்னும் ஒரு பொருள் கூட ஒரே ஒரு பொருள் தான் கிடச்சிக்குது. கிளாஸ் ஹெலிகாப்டருக்கு தான் டக்கேப் எங்கடா பசங்களா போட்டேன். அந்த கிழவி சாப்பிட்டு ஃபஸ்ட்டு அங்கேயே போட்டு வந்துட்டேனா. சரி இதெல்லாம் இன்னும் ஹெலிகாப்டருக்கையும் அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கோம். மேனுவல் கூட கச்சிரும். மேனுவல் அங்கே தான் இருக்கும் ட்ராயர் எடுத்துட்டாங்க வந்து 2 இந்த நிமிஷம் கிழவனுடைய ஃபோட்டோ பீஸ் எங்கன்னு அது இந்த இது குட்டி சாத்தன் ட்ரெயின் வச்சு திறந்து விடலாத்துக்கு இது இருக்குது. போய் திறந்து விட வேண்டியதானே. இங்கேயும் இல்லை. ட்ரெயின் வச்சு திறந்து விட்டுக்கு இது தான் இருக்குல்ல, போய் திறந்து விடாங்க. வெப்பன் கீழே நான் யூஸே பண்ண மாட்டேன் மக்களே. ஒருத்தனை தான் ஒரு கேள்வி வச்சின்னு எதுக்கு தேவையில்லாமல் வெப்பன் கீழே யூஸ் பண்ணிட்டேன். அது முதல்ல கன்னு போட்டேன். இங்கேயா போட்டேன் கன்னு? இங்கே போல சுட்டத்துலேயே போட்டேன். ஓ சுட்டத்துலேயே போட்டு வந்துட்டேனா. இங்கே போட்டுக்கிறேன்டா லூசு மடையா. இருங்க இப்போ கிழவி வர வந்து சத்தம் போடுவோம். கிழவி நீ எந்த ஊரில் இருந்தாலும் வாடி. அது சொட்டேன். நம்ம எதையோ ப்ராக்டிஸ் மூட வச்சுருந்தோன்னா கிழவி வந்து வெளியே மொட்டையும் கூட ஜாலியாக டூ இட் பாடின்னு எங்கேயோ வெக்கேஷன் போயிட்டு வரோம். ஆமாம், அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த வீடியோ இப்படித்தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதான் ப்ராக்டிஸ் மூடு. ஆமாம். சரி உனக்கு 2 பேரும் லூஸு மாதிரி பேசிக்கினே விடாறானுங்க. அது கூட இந்த விஷ்ணு கூட அவ்வளோ பண்ணல. இந்த மாதேஷ் பையன் தான் லூஸு மாதிரி ஓலறிங்களே. இது பேசாதீங்கடான்னு சொல்ல முடியல, பேசுங்கடான்னு சொல்ல முடியல. சொல்லவே தேவை, வீடியோவே போடாத போயிருக்காங்க. விஷ்ணு பேசுறத கூட அவ்வளோ தொல்லை இல்லைங்க. இந்த மாதேஷ் பையன் இந்த மாதிரி லூஸு மாதிரி பேசிங்கன்னா முதல்ல இந்த கேள்வி சுட்டு போட்டு டக்குன்னு போயிட்டு மற்ற பொருள்லாம் தேடுவோம். அந்த ட்ராயரில் போய் அது ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் மேனுவல் அதே தான் எடுக்க போகிறேன். டக்குன்னு போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் கால் வச்சுச்சா ஏய் இதெல்லாம் இருக்காதுடா. ஏய் இதுலையும் ஒரு சில டைம் இருக்கும். இதெல்லாம் இல்லையே, ஒரு சில டைம் இருக்கும்னு தான் சொல்லணும். இருக்கு அதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம்டா எஸ்கேப்டா. அதான் இன்னும் ஹெலிகாப்டர் தான். அதான் அங்கே குட்டி சாத்தா அப்புறமா அங்கே இருக்கும். டேய் இங்கே இல்லைடா. இங்கே இல்லைடா, அந்த குட்டி சாத்தா அது ஒரு ட்ரெயின் வச்சுருக்குமே இங்கே. அது உள்ளே போகாமல் ஆனால் இது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போட்டுடலாம். ஐயோ இந்த மேல் வழி திறந்து வச்சிருந்தேன்னா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்போங்க. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் போயிட்டு இப்போ அங்கே போயிட்டு போட்டு இப்போ மறுபடியும் கீழே இறங்கி ட்ரைனேஜ் இருக்கிறேன். டேய் இந்த ட்ரைனேஜ் துருவத்தை எங்கடா பார்த்தோம்? மேலே 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 இந்த போர்டு மேலே இல்லைடா, மேலே தான் இருக்கும். நான் பார்த்தேனே. இதோ இருக்குதுடா, இதோ இருக்குது ப்ரைஸ். நான் இதுக்குள்ளே போ, அங்கே போ, அங்கே மேலே அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது, அங்கே தான் கிடச்சிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸு பேரே மறந்துட்டாது வேற. கறி எடுத்துன்னு வரணும். அது முதல்ல ஐயோ இது எங்கே போடும் இங்கே சவுண்டை. ஐயா இன்னைக்கு இங்கேயே சுற்றுவோம் போது. யாரும் ஃபோன் வேறு பண்ணுறாங்க. சொட்டையே வந்துடும் பொழுது விட்டா நம்ம போட்ட சவுண்டுக்கு. சரி மேலேயும் சொட்டை வரட்டும். நம்ம கீழே இதை எடுத்துன்னு குச்சிடலாம். கேட்கல. கீழே எடுத்துன்னு குச்சிடலாமா? நான் குதிக்கவே இல்லைங்க, அதுவும் குச்சிச்சு. திஸ் இஸ் மிஸ்டேக்கன் பை மீ. தந்துக்குதியா? நான் தான் திறந்து விட்டு போனேன் போன மேட்ச். ஓ வாய வச்சேன். டக்குன்னு 9 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. இப்போவே ஏன்டா சவுண்டு போடுறா? தங்கன் இல்லையா? இருங்க இது வரட்டும். இப்போ வந்துட்ட பிறகு அது ஸ்லோவாக போகும். அப்படியே அது பின்னாடியே போய் அதை அடிச்சுட்டு மேலே வைத்தும் அப்படியே போய் ஸ்டன் கன் எடுத்து அடிச்சிடலாம். எங்கன்னா போட்டோம் அது போச்சுன்னா நம்ம பின்னாடியே போயிடலாம். டக்குன்னு விட்டு போகிறான். வந்துச்சா? சரி கைட்டு விடுவாங்களா? எதா அந்த கரெக்டாக பிறகு தான் நான் பண்ணுவேன் எல்லாமே. கிராணி சுத்த 10 செகண்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சுத்தேன்.
கிராணி மஞ்சத்துக்கு அப்புறம் போட்டு பின்னாடி போகுது கிராணி பின்னாடி கூட திரும்ப நான் ஒன்னே சொல்றேன் போது கம்முன்னு சைலண்ட்டாக இப்படி ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். இருங்க கிழவி கூட ஒரு மேட்ச் அப்படியே சுற்றிட்டு போயிடலாமா? சாமி வேற வழி கிளவி சுற்றி என்ன போட்டு கிளவி காத்தேட்டே வருதுடா பாக்கணும் பச்சாஸ் இருங்க வரட்டும். அது வருது என் பின்னாடி கிழவி வருது. கிளவி ஐயோ வருது பயமா இருக்கு போயிட்டு வா சொல்லிட்டா பயமா இருக்கு மக்களே. நான் சொன்ன இந்த ட்ரிக்கை மட்டும் பண்ணிட்டு மறந்துல இருங்க மறையில மறந்து போயிடுச்சு வரல மரத்தில மறந்து போயிடுச்சு சவுண்டு வந்துச்சு. வருதுங்க வருது சொட்டை உங்களை நான் போட்டு தள்ள போகிறேன். ஆதலால் கொஞ்சம் நீங்க கிட்டே வாருங்கள். அவ்வளோதான் ஷாக் அடிக்குது கேள்வி அப்படியே எங்கடா ஃபோட்டோ பீஸு 3 ஃபோட்டோ பீஸை கச்சிச்சிங்க போயிட்டு இந்த 3 டீ போட்டு அப்புறமா ஹெலிகாப்டர் கீ மட்டும் கிடைக்கலங்க. அது கண்டிப்பாக குட்டி சாத்தாங்கிட்ட இருக்கணும். இல்லை இந்த கொசு மூக்கனாண்ட போனோம் அவனாண்ட தான் இருக்கும். சரி இருங்க நீங்கள் நம்ம இந்த வீடியோவுக்கு 10K அடிச்சுட்டு 10K இல்லை அடிச்சிட்டியா நம்மளாண்ட கேட்டிங்க ஹார்ட் மோடு போட சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேங்க. இந்த பாபு பக்கு இந்த ட்வின்ஸ் இருக்குது இல்லைங்க அந்த கேம் பிளேவும் அடுத்த முடியல அடுத்த தடவை கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஐயோ 11 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இதை 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடணும் எப்படியாவது. ஐயோ இது எடுத்துன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இவன் காலே போட்டுக்கும் பொழுது முன்னெல்லாம் ஏணிலே இறங்கி வருவான். இப்போலாம் ஏணியில் ஏறும் போதே அப்படியே விழுந்து அவுட் ஆகிடுற மாதிரிலாம் ஒரு இருக்குதுங்க. ஐயோ கன் எடுத்துகிட்டு வரணுங்க. அதுக்கு நம்ம ஸ்டன் கன்னே யூஸ் பண்ணலாங்க. எவன் ஷார்ட் கன்லாம் போய் எடுத்துகிட்டு வருவான். கிளிச் ஆனால் தான் போய் நான் எடுத்துன்னு வருவேன் ஷார்ட் கன்லாம். அப்புறம் அந்த பழுப்புல வந்துருமே ஒரு சில டைம் அது மாட்டிக்கும். அதோட அது அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி விடிஜி ப்ரோ இருக்கார்ல அவருக்கு கிளிச் ஆன மாதிரி நம்ம கிளிச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா நான் விடிஜி ப்ரோவோடைய மிகப்பெரிய ஃபேன் காய்ஸ். ஈஸியாக சொல்லுங்க. விடிஜி ப்ரோ போடுற எல்லா எபிசோட்ஸும் நான் பார்ப்பேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். போட்டுதான் வந்துச்சு பார்த்தீங்களா? நான் தான் சொன்னலடா அப்போவே இது ஈஸி இருக்குடா. ஒரு சில வாட்டி இது வராது. ஐயோ சரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிக்கலான்னு நினச்சேங்க. டக்கு டக்குன்னு வர மாட்டேது. ஐயோ இப்போ சைடில் போயிடுச்சா? இப்போ அது வரட்டும் பொறுமையாகவே வெயிட் பண்ணுறேன். இப்போ சைடு இப்போ கீழே வரும். அப்பா அடிச்சிட்டேன். இப்போ சைடு இப்போ சின்னதாக தூக்கும். அவள் தான் அது வெளியே வர்றதுக்குள்ளாரே அடிச்சு போட்டேன். லைட்டாக ரெட்டு தெரிஞ்சிச்சு கஷ்டம். கிளாஸ் வியூஸ் எடுத்துட்டு வராமல் அங்கே போயிருந்தேன்னா கிச்சன் வழியாக உடச்சின்னு வந்துருப்பேன். இப்போ எப்படி உடச்சின்னு விழுவோன்னு என் தம்பிக்கு ஒரு தடவை பண்ணி காட்ட போகிறேன். டே விஷ்ணு பார்த்துக்கோ, டே மாதேஸ்வரியும் பார்த்துக்கோ. எனக்கு இது தெரியும். திருப்பி வச்சா செட் ஆகிடுமா? எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ சொட்டை இருந்துச்சுன்னா அவள் தான் சோழி முடிஞ்சிடும். சரி காய்ஸ் நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். பாட்டு போட்டுனா இப்போ இந்த மாதேஷ் பையனை பேச விடவே கூடாது காய்ஸ். சரி கிழவி இங்கே இல்லைங்க. டக்குன்னு வந்துச்சு. சோழி போகுது. சோழி முடிச்சு மாட்டிக்கினங்க. டே 1லேயே முடிக்கலான்னு நினச்சேன். டே 2 வந்துச்சு. பக்கத்தில் இவனுங்க 2 பேரும் கிளாப் தட்டிங்கிறானுங்க மக்களே. என்னை வெறுப்பேற்றுக்குன்னே பண்ணுறானுங்க. நம்ம போட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ராயிங் நல்லா இருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோ 14 நிமிஷம் போயிடுச்சு மக்களே. டக்குன்னு இந்த கேள்வி அப்படியே போட்டு தள்ளிட்டேன். டக்டே ஐயோ நம்ம மாட்டிக்க போகிறோம். சவுண்டை போட்டு
டக்குன்னு போய் ஒழிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டக் டேப் எடுத்து போயிட்டாங்க மாடியில் போட்டுனோட நிம்மதி தான். கேள்வி வரலன்னு அப்போ தான் அந்த செகண்டில் அப்படி திரும்பினேன். கரெக்டாக கேள்வி வந்துச்சு. நான் அதுக்குள்ளே அந்த கேப்பில் ஓடி போய் ஒளியத்துக்கு பயந்து அப்படியே அப்படி திரும்பி யூட்டன் போட்டால் அது கேள்வி வந்து அடிச்சுட்டேன். கேள்வி போட்டோம் போய் அவன் சொல்லி முடிச்சு விட்ற வேண்டியது தான். போயிட்டாங்க, முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு கேள்விக்கு. நம்ம போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். இப்போ அந்த ஸ்லெண்டர் மேனோடைய பையனை போய் போட்டு தள்ளிடலாம். கறி வச்சோன்னா அவள் தான் கறி வச்சா அவனுக்கு வெறியாயிடும். கறி வச்சிட்ட பிறகு நம்மளை வந்து சாவடிப்பான். அது பதிலாக போட்டே தள்ளிட்டு போயிடுறேன். மேலே போட்டேன், மேலே சுட்டதுக்கு அங்கே சுட்டு அங்கே போட்டேன்னா அதெல்லாம் கேள்வி ஆகிடுவாங்க. ஐயோ நான் ஏறிட்டேனே. ஐயோ 15 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இந்த இடத்துல நான் திரும்ப தோணுங்கிறானோ டே ஸ்பீடாக ஓடுறா டே 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 அப்படியே இங்கே வந்து குச்சிட வேண்டியதான் ஷார்ட் கட்டுன்னு சொல்லிட்டு. ஐயோ இவனுக்கு வேறு இப்போ தான் காலெலாம் உடச்சிங்க கிடப்போம். இப்போ போயிட்டு இந்த குட்டி சாத்தானை சுட்டு சாவடிச்சுட்டு அந்த குட்டி சாத்தானுக்கு கரெக்டாக ஹெட் ஷாட் வைக்கணும். இல்லைன்னா அந்த நாய் புல்லட் திருடின்னு போயிடும். டேய் குட்டி சாத்தா ஓ வந்துட்டான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வருவான்றான். டே புல்லட்டை கிட்ட ஆட்டையை போட்டு போயிடுறா. எனக்கு இருக்கிறது ஒரு கண்ணுடா, நான் இன்னொரு கண்ணை எடுக்க மாட்டேன்னு வீரா பாரு. போடு ஹெலிகாப்டருக்கு கச்சிச்சு மக்களே. ஹார்ட் பீட் சத்தம் கேட்கல. இப்போ இந்த டேய் வந்து தொலை சீக்கிரம் உள்ள போட்டு கிரீனி வந்துடும். அவ்வளோதான் போட்டு தாக்கிட வேண்டியதான் கேள்வி. டக்குன்னு ஒருத்தன் கேள்வி பேரனை போட்டு தள்ளுறா தெரியுது. நம்ம எவ்வளோ நேரம் சவுண்டு போடுறோம் வரமாட்டேங்குது. வந்துருப்பா இன்னும் வரல, செத்துட்டான். பான் ஆயிட்டு இருப்பாடா, பான் ஆயிட்டு இருப்பா. நடிக்கிறாளாமா அவன். என்னடா இன்னும் வரல. சரி கேள்வி வர்றதுக்குள்ளார பட்டுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. கேள்வி டக்குன்னு வாடி, வீடியோ லென்த் ஆகுது. கேள்வி வர்றதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். நான் அது வரைக்கும் இப்போ பாஸ் பண்ணி போட்டுக்கிறேன் இருங்க. கேள்வி எப்படியே நில்லு. அவள் தாங்க முன்னாடி வீடு. அவள் தாங்க எஸ்கேப் ஆகிடும். ஆட பாவீங்களா, எஸ்கேப் ஆகிற நேரத்தில் என்னடா ஹெலிகாப்டர் அந்த கீழே போட்டு வச்சுல அதெல்லாம் மேலே போடணும். ஆமாம் அதெல்லாம் அங்கே மேலே அப்படியே போயிட வேண்டியதுதான். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கேள்வியால் முட்டி வலி வந்த கேள்வி யாராவது கேள்வி போட்டு அப்படியே போயிடலாமா? புது அப்டேட்ல மேலே ஏறுற மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிசியில் தான் விடுவானுங்க, ஃபோனில் விட்டா தானே. டேய் டக்குனு கீழே இறங்குடா. எடுக்க ட்ரை பண்ணுறேன், எடுக்க முடியல. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். இன்னும் வேறு ஏதாச்சும் பொருள் தேவைப்படுமா? ஹெலிகாப்டர் மேனா எடுத்துட்டேன். ஒரு தடவை ஹெலிகாப்டர் மேனுவலை எடுக்காமல் நம்ம போனோமேடா விஷ்ணு. ஓய் அந்த ஹெலிகாப்டர் கவுந்துடுச்சு மக்களே. அப்புறமா வேறு எஸ்கேப் பண்ணலாம். முதல்ல இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னது? கிளாஸ் யூஸ் எடுத்து போய் போட்டு அந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோன்னே அப்படியே இங்கே வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிடலாங்க. அங்கே இன்னொரு பக்கம் அதர் சைடு லாக் ஆகிருக்கும். பா இந்த வைக்காமல் மறுபடியும் கீழே போயிருப்பாங்க. அப்படியே அணுகுண்டெல்லாம் இருந்து அதெல்லாம் எனக்கு தேவைங்க. வச்சா கிராடி கீழே வந்துட்டே போட்டுட்டு போயிடுங்க.
கீழே இருந்து நமக்கும் அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே போட்டால் நமக்கும் போட்டு ஓடி போயிடலாமா? ஒரு சில டைம் இந்த டேப்பை போடாமே ஏறி இந்த ஹெலிகாப்டரில் உட்காந்துருங்க, அசிங்கமாக பறக்காமல் இருக்கும். நான் எழுதினேன் பெட்ரோல் இருடா போடலாம். பெட்ரோல் அங்கே போட்டு தெரியும், போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சாரி காய்ஸ், எங்கள் அம்மா பேசிட்டாங்கோ. எங்கள் அம்மா நாங்கள் என்னவோ பண்ணுறோன்னு நினச்சிக்கின்னு என் தம்பியை திட்டினாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் வீடியோ போடுறதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, என் தம்பி இப்போ என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். நீயும் பார்த்துடு, அதுக்கப்புறமா நீ தனியாக வாங்கி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் எங்கள் அம்மா சொன்னாங்க கைஸ். கொஞ்சம் எங்கள் அம்மா பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க. டக்கு டக்குன்னு அவள் தான் ஹெலிகாப்டர் கீயை எடுத்து ஹெலிகாப்டர் உள்ளார போய் உட்காந்து ஸ்டார்ட் இன்ஜின் குத்துட்டேன். நான் தான் குத்தனே. ஆர்மி பாரு. ஓப்பா, இந்த சொட்டை கிழவி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகும். என்னடா ஒரே இடத்துல சுற்றி நிறுறேன் மாதிரி ஆகிடுமே. இல்லை சேஃபாக ஏறிட்டோம். பாய் கிளவி. பாய் கிழவி. தலை மேலேயே அப்படியே கிழவி மூட்டி சாவச்சிட்டு போக வேண்டியதுடா. அதுதாங்க செந்தில் போட்டு முடிச்சிட்டானுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ப்ளீஸ் காய்ஸ் 10K சப்ஸ்கிரைபர் வர வைங்க. பாய் கைஸ்.